10 டீம்கள் மட்டும் போட்டி போட்ட உலகக்கோப்பைக்கு இந்த முறை 14 அணிகள் மோதிக்கொள்ள போறாங்க. நோக்கம் ஒன்றுதான், ஆனா ஃபார்மேட் ரொம்பவே புதுசு. ஐசிசி புள்ளிப்பட்டியல்ல முதல் 14 இடங்களை பிடிச்ச அணிகள் உலகக்கோப்பைக்கு தகுதி பெறுவாங்க. இந்த உலகக்கோப்பை 4 கட்டங்களா நடக்க போகுது. பிரிலிமினரி ரவுண்ட், சூப்பர் 6, சூப்பர் 7 மற்றும் நாக் அவுட். முதல்ல பிரிலிமினரி ரவுண்ட். ஐசிசி புள்ளிப்பட்டியல்ல 12, 13 மற்றும் 14 இருக்கும் அணிகள் ஒருத்தரோட ஒருத்தர் விளையாட போறாங்க. இந்த குரூப்ல முதல்ல முடிக்கிறவங்க சூப்பர் 6 சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. இரண்டாவது சுற்று சூப்பர் 6. ஐசிசி புள்ளிப்பட்டியல்ல முதல் 11 இடங்கள்ல இருக்கும் அணிகள் நேரடியா இந்த சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. 12வது அணியா பிரிலிமினரி ரவுண்ட்ல வெற்றி பெற்ற அணியும் இணையும். இந்த 12 அணிகள் 2 குரூப்புகளா தலா 6 அணிகளா பிரிக்கப்படும். அந்த 6 அணிகளும் அவங்க குரூப்ல இருக்கிற மற்ற 5 அணிகளோட தலா ஒரு போட்டி விளையாடுவாங்க. ஒவ்வொரு குரூப்லயும் முதல் 3 இடங்களை பிடிச்ச அணிகள் சூப்பர் 7 சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. மீதமுள்ள அந்த 7வது ஸ்பாட் பெஸ்ட் 4th பிளேஸ் டீமுக்கு போகும். 3வது சுற்று சூப்பர் 7. இந்த சூப்பர் 7 சுற்றுல இருக்கும் 7 அணிகள் மற்ற 6 அணிகளோட ஒரு போட்டி விளையாடுவாங்க. கடைசியா டாப் 4 இடங்கள்ல முடிக்கிற அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவாங்க. இப்போதான் நாக் அவுட் சுற்று, நேரடியா செமிஃபைனல். இந்த செமிஃபைனல்ல வெற்றி பெறும் 2 அணிகள் இறுதி போட்டிக்கு முன்னேறி உலக கோப்பைக்காக நேருக்கு நேர் மோதுவாங்க. அதிக அணிகள், அதிக டிராமா, ஆனா அதே உலக கோப்பை.